நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எப்பவுமே நம்ம ஃபேமிலியா எமோஷனல் டிராமாவா நிறைய கதைகள் பார்த்துட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக ஒரு கிரைம் கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். முதல்ல இந்த கதையோட சுருக்கம் என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா கிளப்ல பார்ட்டி பண்றாங்க பொண்ணுங்க. பார்ட்டி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பும் போது கொல்லப்படுறாங்க. அடுத்தடுத்து 4 கொலைகள் ஒரே மாதிரி நடக்குது. இதுக்கு பின்னாடி யார் தான் காரணமா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா. இந்த கேஸ் விவேக் அப்படின்ற ஒரு ஆபீசர் கிட்ட போகுது. அவருமே இதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன, இந்த பொண்ணுங்களை எல்லாம் குறி வச்சு சாவடிக்கிறது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்க நபரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. யார் அந்த நபர்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் இந்த கதையை நீங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க, அப்பதான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலிக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஒரு கிளப் நமக்கு காட்டுறாங்க. இந்த கிளப்ல நிறைய பொண்ணுங்க டான்ஸ் பண்றாங்க, பசங்க டான்ஸ் பண்றாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுல நேகான்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஜாலியா அவங்களுக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் கூட டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு போன் கால் வருது. முக்கியமான கால் போல, நம்பரை பார்த்தோன்னே முக்கியமான கால்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க கொஞ்சம் தள்ளி போய் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. சோ பேசி முடிச்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிளம்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு, எதுக்காக கிளம்புறேன்னும் போது இல்ல எனக்கு ஒரு வேலை வருது, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புறவங்க ஒரு பகுதிக்கு போறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில அவங்கள காமிச்சா நேகா டெட் பாடியா இருக்காங்க. இது நடக்கிற கொலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது நடக்கிற 3வது கொலை. அதுவும் ஒரே பேட்டர்ன்ல இந்த மாதிரி கொலை நடக்குது. ஏற்கனவே இந்த கேஸ ஒரு எஸ்ஐ தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கொலை நடந்திருக்கும், அடுத்து 2ஆவதா ஒரு கொலை நடந்திருக்கும், இப்ப 3ஆவதா அதே பேட்டர்ன்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அது என்னன்னா கிளப்பை விட்டு கடைசியா பெண்கள் போறாங்க, திடீர்னு கொல்லப்படுறாங்க. அதுவும் மாடர்ன் பெண்களா இருக்காங்க. ஏன்னா பப்ல மாடர்ன் பெண்கள் தானே இருக்காங்க. அப்படி பப்பை விட்டுட்டு கிளம்புறவங்க மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற மாதிரி ஒரு எஸ்ஐ தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2 கொலை நடக்கும் போதே அவருக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருந்திருக்கும். இப்ப 3ஆவதா ஒரு கொலை நடந்துருச்சுல்ல, இவருக்கு பிரஷர் தாங்கல. ஐயோ, ஏற்கனவே பெருசா நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காம இருக்கு, இப்ப 3வது கொலையும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஆளுங்க கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. மேல் இடம் வரைக்கும் பிரஷர் போகுது. ஏன்னா அடுத்தடுத்து 3 கொலை நடந்திருக்கு, ஒரே பேட்டர்ன்ல நடந்துட்டு இருக்கு. ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்றான்றது தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மேல் இடம் வரைக்கும் பிரஷர் போகுது. அதனால வேற ஒரு ஆபீசரை தான் இந்த கேஸுக்கு போடணும், ஒரு பெஸ்டான ஆபீசரா போடலான்ற மாதிரி மேல் இடத்துல எல்லாருமே பேசி முடிவு பண்றாங்க. அப்படிதான் ஏசிபியான விவேக்ன்றவர்கிட்ட இந்த கேஸை கொடுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அவருமே இந்த கேஸுக்கான எல்லா பொறுப்பையும் எடுக்கிறதுக்காக ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு அசிஸ்டன்ஸா சிலர் இருக்காங்க. இப்ப ஸ்பாட்டுக்கு வந்தவரு இது வரைக்கும் விசாரணை பண்ணார்ல, அந்த எஸ்ஐ கிட்ட இருந்து எல்லா டேட்டாவையும் வாங்கிடுறாரு. அதாவது அந்த 3 பேரை பத்தி, 2 பேரை பத்தி நிறைய தகவல் சேகரிச்சிருப்பாருல, 3வது பொண்ணை பத்தி கூட நம்ம தகவலை சேகரிச்சுக்கலாம், அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடலான்ற மாதிரி விவேக் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிடுறாரு. அவர் என்ன சேகரிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது அந்த 2 பொண்ணுங்க, இதுக்கு முன்னாடி இறந்து போன 2 பொண்ணுங்களுக்கு எதிரி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், ஃபேமிலியில யார் கூடயாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு விசாரணை பண்ணிருப்பாரு. பிரச்சனை என்னன்னா அந்த 2 பொண்ணுங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது. அதாவது ஃபேமிலியை விட்டு விலகி வந்தவங்க போல, ஃபேமிலி கூட எந்த ஒரு டச்சும் இல்லாதவங்க போல. அதே மாதிரிதான் இந்த பொண்ணும். இப்ப நேகாவோட ஃபேமிலிக்கு தகவலை கொடுக்கலான்னு பார்த்தா சொல்றதுக்கு ஃபேமிலியே இல்ல, எப்படி தகவலை கொடுக்க முடியும்? சோ இந்த பொண்ணுமே ஃபேமிலியை விட்டு விலகி வந்த பொண்ணுன்றது விசாரிக்கும் போது இவருக்கு தெரிய வருது. சோ இப்ப விவேக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருது, தெளிவான பேட்டர்ன் கிடைக்குது. அது என்னன்னா இந்த 3 பொண்ணுங்களும் ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் இல்லாதவங்க, விலகி வந்தவங்க, ஆர் எல்ஸ் ஃபேமிலியே கூட இல்லாதவங்களா இருக்கலாம். அதே மாதிரி 3 பொண்ணுங்களும் மாடர்னா இருக்காங்க. அதே மாதிரி 3 பொண்ணுங்களுக்கும் இன்னொன்னு காமனா இருக்கு. அது என்னன்னா கடைசியா ஒரு பப்ல தான் இருந்திருக்காங்க, கடைசியா பப்ல தனியா இருந்திருக்காங்க, சிலர் ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்காங்க. அப்படி இருந்தவங்க ஏதோ அதாவது அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க கொல்லப்படுறாங்க அப்படின்றது டெம்ப்ளேட்டா உங்களுக்கு தெரிய வருது. சோ ஒரே மாதிரிதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த கொலை இதோட நிக்காது, இதுக்கப்புறமும் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விவேக் டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அடுத்தடுத்து கொலை நடந்ததுன்னா விவேக் இன்னும் பிரஷர் அதிகமாகும்ல. சோ சீக்கிரமா நம்ம இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாம் என்ன வேலை பார்த்தாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இது எல்லாத்தையும் சீக்கிரமா விசாரிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் அதாவது இவரோட அசிஸ்டன்டா இருக்கவங்களும் வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு தேடினா எப்படி இன்கம் வருதுன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வேலைன்னு ஒண்ணு பார்த்தா தானே இன்கம் வரும். இவங்க வேலைன்னு ப்ராப்பரா எதுவுமே பாக்குற மாதிரி தெரியல. ஆனா இவங்க செலவு பண்றது மட்டும் பயங்கரமா செலவு பண்றாங்க. இப்ப இந்த 3 பொண்ணுங்களுமே ஓரளவுக்கு நல்லா பெரிய வீட்டுல தான் இருக்காங்க, ஆடம்பரமா செலவு பண்றாங்க. செலவு பண்றதுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு முதல்ல எப்படி காசு வருதுன்ற கேள்வி வருதுல. இப்ப கொஞ்சம் யோசிக்கும் போதுதான் விவேக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது.
அது என்னன்னா இந்த பொண்ணுங்க எஸ்கார்ட் சர்வீஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணுங்களுக்கு வந்திருக்க பேமெண்ட்டை பாரு, 25,000 15,000 இந்த மாதிரி பல்க் பேமெண்டா வந்திருக்கு. சோ இந்த பொண்ணுங்க எஸ்கார்ட் சர்வீஸ் பண்றாங்க போலன்ற மாதிரி சொல்றாரு. நம்ம வந்து சொல்லணும்னா விலை மாதுகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை தான் பாக்குறாங்க. கொஞ்சம் பெரிய லெவல்ல பணக்கார கிளைண்டா பார்த்து அவங்க கூட ஒண்ணு மண்ணா இருந்து காசு சம்பாதிக்கிற பெண்கள் அப்படின்றது இவருக்கு கிளியர் ஆயிருது. அப்ப விலை மாதுகள் மேல கோவத்துல இருக்க எவனாவது ஒருத்தன் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கானா? ஏன்னா இந்த 3 பொண்ணுங்களுக்கும் பெருசா எந்த ஒரு தொடர்பும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இந்த 3 பொண்ணுங்களையும் குறி வச்சு ஒருத்தன் சாவடிக்கிறான்னா இந்த 3 பொண்ணுங்க யாருக்கிட்டயாவது வம்பு பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் எல்லாம் யோசிக்கும் போது அப்பெல்லாம் இல்ல. ஏன்னா இந்த 3 பொண்ணுங்களுக்கும் பெருசா தொடர்பே கிடையாது. இவங்க தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு பொண்ணு ஒரு கிளப்ல இருந்து கிளம்பி போய் இறந்து போயிருப்பா. 2வது பொண்ணு வேற ஒரு கிளப்ல இருந்து கிளம்பி போய் இறந்து போயிருப்பா. 3வது பொண்ணு வேற ஒரு கிளப்ல இருந்து கிளம்பி போய் இறந்து போயிருப்பா. சோ காமனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் இப்ப ஒரு கால் லாகெல்லாம் செக் பண்ணுவாங்கல்ல, அதுல இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. அது என்னன்னா 3 பேருக்குமே கடைசியா ஒரு போன் கால் வந்திருக்கு. அந்த போன் காலுக்கு அப்புறம் எங்கேயோ போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்குன்னு தெரிய வருது. 3 பேர்கிட்டயும் பேசினது ஒரே நம்பர்னோ தெரியுது. ஆனா அந்த நம்பர் இப்ப ஆக்டிவா இல்ல. ஒருவேளை பயத்துல அவன் ஆக்டிவ் இல்லாம ஆயிட்டானா என்னன்றது தெரிய மாட்டேங்குது. சோ அந்த நம்பர் யாரோடதுன்றதை கண்டுபிடிங்க, அவன் யாரு என்னன்றதை விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் விவேக் சொல்றாரு. ஆளுங்களும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த 3 பொண்ணுங்க ஃபேமிலியை விட்டு விலகி வந்திருந்தாலும் ஃபேமிலின்னு ஒருத்தங்க இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க கூட ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. யோசிச்சவர் நீங்க ஃபேமிலியை கண்டுபிடிக்கிற விஷயத்தையும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்ப 4வது கொலை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பனாலும் 4ஆவதா ஒரு பொண்ணும் கொல்லப்படலாம்ல, நம்ம 4வது கொலையும் ஸ்டாப் பண்ணோம். அதனால கிளப்ல கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஏதாவது பொண்ணுங்க கொஞ்சம் தனியா போறாங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணி கூட அந்த பொண்ணை பாதுகாக்கிற வேலையை பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு கிளப்ல எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது குரூப்பா தான் போவாங்க பசங்க பொண்ணுங்கன்ட்டு. சோ தனியா யாராவது போறாங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ற விஷயத்தெல்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கும் ஆளுங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. விவேக்க பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிடுறாரு. சோ இவங்க எல்லாம் எஸ்கார்ட் சர்வீஸ் பண்ற பொண்ணுங்க தான். இவங்களுக்கு எல்லாம் கால் வருது, யார்கிட்ட இருந்து கால் வருதுன்றத கண்டுபிடிக்க முடியல. அடுத்து ஒரு பொண்ணு செத்துட்டா இவருக்கு பிரஷர் அதிகமாயிடும். ஏன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க விவேக்னு மேல் இடத்துல கேட்பாங்கல்ல. சோ அதுக்குள்ள எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆளுங்க இவர் சொன்ன மாதிரியே பாதுகாக்கிற வேலையெல்லாம் பண்றாங்க. அதாவது சிட்டில எத்தனை கிளப் இருக்க போது, பெரிய கிளப் 4-5 கிளப் தானே. ஏற்கனவே சம்பவம் நடந்திருந்தாலும் அந்த கிளப்லயும் பாதுகாப்புக்காக ஆளுங்களை எல்லாம் போட்டுறாரு. சோ ஆளுங்களும் முடிஞ்ச அளவுக்கு கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா விஷயம் என்ன தெரியுமா, 4வது கொலையும் நடந்துருது. 4ஆவதா கொல்லப்பட்டிருக்க பொண்ணோட பேரு ரம்யா அப்படின்றது. இதுக்கு முன்னாடி 3 கொலை எந்த பேட்டர்ன்ல நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த 4வது கொலையும் நடந்திருக்கு. 4வது கொலையில கொல்லப்பட்டிருக்க பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் சேகரிக்கணும். அதாவது 3 பொண்ணுங்களை பத்தி தகவல் சேகரிக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா எந்த ஒரு தகவலும் சேகரிக்கல. இந்த 4வது பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இந்த சமயத்துலதான் இந்த 4வது பொண்ணுக்கும் கடைசியா ஒரு கால் வந்திருக்குல்ல. ஆனா இந்த வாட்டி வாட்டி வந்த 3 நம்பர்ல இருந்து கால் வரல, வேற ஒரு புது நம்பர்ல இருந்து வந்திருக்கிறது தெரிய வருது. சோ இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை சீக்கிரமா கண்டுபிடிங்க, இந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ஆளுங்களும் வேகமா ட்ராக் பண்ற வேலையை பாக்குறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது தீனான்ற ஒரு நபர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வருது. சோ அந்த தீனான்ற நபரை பொறுத்த வரைக்கும் எஸ்கார்ட்டை கோஆர்டினேட் பண்ற வேலை பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு 10-15 பொண்ணுங்களை அவர் லிங்க்ல வச்சிருக்காரு போல. அவர் சொல்ற இடத்துக்கு இந்த பொண்ணுங்க போவாங்க போல, அவர் பேமெண்ட்டை வாங்கி தந்துருவாரு போல. இதுதான் இவங்களுக்குள்ள ஒரு டீல். சோ தீனான்னு ஒருத்தனோட நம்பர்ன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. அந்த தீனாவை அமுக்கணும்ன்ற மாதிரி தீனாவை அமுக்கிடுறாங்க. இப்ப தீனா கிட்ட நோண்டி விசாரிக்கும் போது அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களையுமே இவர் தான் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு. 3 அது நம்ம கால் பண்ணோம், அதுக்கப்புறம் பொண்ணுங்க எல்லாம் இறந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ன்றதுக்காக இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா டக்குன்னு நம்பரை சேஞ்ச் பண்ணிருப்பாரு. வேற ஒரு நம்பர் மூலியமா ஒரு பொண்ணை அடுத்த இடத்துக்கு போக சொல்லியிருப்பாரு. ஒரு பொண்ணை இல்ல பல பொண்ணுங்களை போக சொல்லியிருப்பாரு. அதுல ரம்யா மட்டும் கொல்லப்பட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதாவது 3 பொண்ணுங்களை நான் தான் சார் அனுப்பி வச்சேன், ஒரு கஸ்டமர் கிட்ட அனுப்பி வச்சேன்னும் போது அந்த கஸ்டமர் யாருன்ற மாதிரிலாம் இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருமே என்ன சொல்றாருன்னா, சார் கஸ்டமரை பத்தின டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லா கேட்க முடியாது சார். ஏன்னா கஸ்டமர் கிட்ட நாங்க ரொம்ப டீட்டெயில கேட்டோம்னா அவங்க வேணான்னு காலை கட் பண்ணிடுவாங்க. ஓரளவுக்கு டீட்டெயில கேட்டுப்போம், பேமெண்ட்டை முன்கூட்டியே அட்வான்ஸா வாங்கிடுவோம், அட்வான்ஸை போட்டுட்டா நாங்க அனுப்பி வச்சிருவோம் போது, ஏன்டா யார் என்னன்னு தெரியாம நீ அனுப்பி வச்சிருவியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா விவேக் திட்டுறாரு. சார் அப்படிதான் சார் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது,
பொண்ணு இந்த பொண்ணுமே கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா அடுத்தடுத்து 3 பேர் கொல்லப்பட்டது இந்த ரம்யாக்கும் தெரிஞ்சிருக்கும், பயந்துருப்பாங்க. ஏன்னா இந்த நெட்வொர்க்ல ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அதுலதான் கரெக்டா இந்த 3 பொண்ணுங்க கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ரம்யாக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். அந்த இடமா அந்த தனியான இடத்துக்கு எதுக்கு போகணுன்ற மாதிரி கொஞ்சம் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல போன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி 2 பொண்ணுங்க போனாங்க, அதெல்லாம் எதுவும் ஆகல, நீ போன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் ரம்யா போயிருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் இந்த தீனான்ற ஏஜென்ட் இருக்கான்ல புலம்பிட்டு இருக்கான். சோ இப்ப ரம்யான்ற பொண்ணும் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆக மொத்தத்துல 4 பேருமே இந்த நெட்வொர்க்கு பின்னாடி தான் இருக்காங்க. எவனோ ஒருத்தன் தான் இந்த புரோக்கர் மூலியமா ஒரு இடத்துக்கு வர வச்சு காலி பண்றான். அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து இவன் கிட்ட எவனோ ஒருத்தன் பேசியிருக்கான்ல, அந்த நம்பரை எடுத்து எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டீடைலா இந்த நெட்வொர்க் மேல அவனுக்கு அது கோபம் இருக்கா? ஏன்னா இந்த நெட்வொர்க் மேல கோபம் இருக்கிறதுனால தான் இப்படி பண்ற மாதிரி தோணுதுன்ட்டு இந்த நெட்வொர்க்கை பத்தி அலசி ஆராயும் போதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஒரு பொண்ணு இதே மாதிரி கொல்லப்பட்டிருக்காளா, அவ பேரு ரியான்றது தெரிய வருது. அந்த ரியா எப்படி கொல்லப்பட்டா அதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த 4 பொண்ணுங்களோட சொந்தக்காரங்களை ட்ரேஸே பண்ண முடியல. ரியாவுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா இருக்கிறது தெரிய வருது. அதாவது வந்து ரியாவை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான் இருக்காரு. அம்மா சின்ன வயசுலயே தவறி இருப்பாங்க. ரியா சின்ன பொண்ணா இருக்கும் போதே தவறி இருப்பாங்க. சரி, அப்பா இருக்காருல, அப்பா கிட்ட ரியாவை பத்தி பேசி பார்க்கலாம். ஏன்னா அந்த ரியான்ற பொண்ணுமே இந்த நெட்வொர்க்ல எஸ்கார்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கா. அதாவது அப்பா இருக்கும் போது எஸ்கார்ட்டா எப்படி வேலை பார்ப்பா, சோ அப்பா கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி பேசுறதுக்காக வராங்க. அப்பாக்குமே எஸ்கார்ட் சர்வீஸ் அவ பண்ணிருக்கிறதுலாம் தெரிய வருது. திடீர்னு அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல ஒரு கிளைண்ட் கூட ஒன்னா இருக்கும் போதோ கொல்லப்பட்டிருக்காங்க போல. அப்பா அதை பத்தி கேட்டோம்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆக்சுவலா பொண்ணு தப்பான வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமா போனது எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து சுதாரிச்சு தடுத்திருக்கணும். எல்லாமே கையை மீறி போயிருச்சு. அந்த அப்பா பேரு தேவ் அப்படின்றது. அவருமே அழுதுகிட்டே தான் பேசுறாரு. என் பொண்ணு வந்து தப்பான வழிக்கு போனது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சது. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிடுவான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இன்னொன்று பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த ரியாவோட சாவுனாலதான் இந்த 4 கொலையும் நடந்திருக்கான்ற மாதிரி விவேக் இந்த கேஸை கொண்டு போறாரு. ஏன்னா வந்து ரியான்ற பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, அதாவது எந்த பகுதியில எந்த பொசிஷன்ல இறந்து போயிருந்தாலோ அதே மாதிரிதான் அடுத்தடுத்து 4 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 4 கொலை இதோட நிக்குமா இல்ல இன்னும் நடக்குமான்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி வருது. இப்ப திரும்பி தீனா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த நெட்வொர்க்ல நீ மட்டும் தான் இருக்கியான்னு கேட்கும் போது அவனுமே வந்து தயங்கிட்டு இருக்கான். ஒழுங்கா சொல்றா அப்படின்ற மாதிரி அடிக்கும் போது 2-3 பேர் இருக்கும் சார், இந்த நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 2-3 பேர் இருக்கும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அந்த 2-3 பேரோட டீட்டெயில் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவருமே டீட்டெயில் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படி டீட்டெயில் எல்லாம் கேட்கும் போது இதுக்கு பின்னாடி வினய்னு ஒருத்தன் இருக்கிறது தெரிய வருது. அந்த வினயும் ரியாவும் லவ்வும் பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா வந்து அவன் இந்த நெட்வொர்க்ல இருக்கான் பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெட்வொர்க்குக்கு ரியாவை கொண்டு வந்ததே இந்த வினயா தான் இருப்பான். ஏன்னா வந்து பொண்ணுங்க எப்படி கிடைப்பாங்க, லவ்ன்ற வலையில வந்து இவனுங்க வந்து பொண்ணுங்களை சிக்க வைப்பாங்க. இந்த மாதிரி ஈஸியா காசு சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரி ஏமாத்தி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இந்த தீனா கூட இருக்க பார்ட்னர் மாதிரி இருக்க வினய் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து ரியாவை முதல்ல இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். சோ வர வச்சவன் அவன் தான். அவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஏதாவது சண்டை வந்து அவன் ஏதாவது பண்ணிருப்பானான்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டி விவேக்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேல சந்தேகம் வந்திருக்கு போல. அதை பத்தி ஆளுங்க கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பாரு. அதாவது இவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் டோட்டலா வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது மூலியமா ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா 4 பொண்ணுங்க கொல்லப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த டைம் இந்த தேவன்ற அப்பா எங்க இருக்காருன்னு ட்ரேஸ் பண்ணலான்னு பார்த்தா ட்ரேஸே பண்ண முடியல. அதாவது வந்து அவர் அந்த சமயம் வீட்டுல தானே இருந்திருக்கணும், வீட்டுல எல்லாம் இல்ல, வேற எங்கேயோ இருந்திருக்காரு. ஒருவேளை அவர் ஏன் இந்த கொலையை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஆளுங்க வந்து விவேக் கிட்ட சொல்றாங்க. விவேக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா ஒருத்தர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ரியான்றா அவரோட பொண்ணை இழந்திருக்காரு. சோ அப்படி இழந்ததுக்கு யாரு காரணம்னு அவர் தேடுறதுக்காக கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப கரெக்டா அந்த 4 நாள் அவர் மிஸ் ஆகுறது தெரிய வருதா. இதை தாண்டி வந்து போன் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சோ அதுக்கான எவிடன்ஸ் அந்த தேவ் வீட்டுல கிடைக்குதா செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செக் பண்ணும் போது அவர்கிட்ட தான் அந்த சேட்டிலைட் போன்ன்ற ஒரு போன் இருக்கு. அது மூலியமா தான் வந்து தீனான்றவன் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்க வேணும்ன்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக மொத்தத்துல ரியான்ற பொண்ணை இழந்த தேவ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்றது தெரிய வந்திருது இல்ல. இப்ப தேவ லாக் பண்ணி எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, நீங்க தான் இந்த 4 கொலையை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் கூட பழக ஆரம்பிச்சிருப்பா. ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்கான்றது மட்டும்தான் இவருக்கு தெரியும். தப்பான வேலை பண்றான்றது பெருசா தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தப்பான பழக்கம், குடிக்கிற பழக்கம், அதுக்கெல்லாம் வந்து ஆளாவது அப்பா கவனிச்சிருப்பாரு.
சோ அந்த பையன் யாரு என்னன்னு தெரியல, நம்ம பொண்ணு கெட்டு போய்கிட்டே இருக்கான்னு நினைக்கும் போது திடீர்னு பொண்ணு இறந்தே போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவ விலை மதுவா வேலை பார்த்திருக்கான்ற மாதிரி போலீஸுங்க சொல்லியிருப்பாங்க. இவர் உடஞ்சு போயிருப்பாரு. சோ இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்ம பொண்ணை இப்படி மாத்திருக்கான், அது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அதுக்கு இவருக்கு டைம் எடுத்திருக்கோம். அதாவது நம்ம இந்த விஷயத்த தைரியமா பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம், பிளான யோசிக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் பண்ணுவாரு. அதாவது நம்ம கால் பண்ணாலும் ட்ரேஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், காசை வேற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிடலாம், சேட்டிலைட் போனை யூஸ் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி பிளான் எல்லாம் போடுறதுக்கு டைம் எடுத்திருப்பாரு. அப்படி டைம் எடுத்தவரு இந்த எஸ்கார்ட் சர்வீஸ்ல தான் பொண்ணு வேலை பார்த்திருக்கா, அதுல இருக்கிறதுல எவனோ ஒருத்தன் தான் இந்த சம்பந்தப்பட்டிருக்கான், யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவர் வந்து ஒவ்வொரு பொண்ணா புக் பண்ணுவாரு. அதாவது இந்த பொண்ணு வேணும்னு ரேண்டமா தான் இவர் புக் பண்ணுவாரு. ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பாரு. அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணுக்கு தெரியுதான்ற மாதிரி மிரட்டி கேட்பாரு. உனக்கு ரியாவை தெரியுமா, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரியா இருந்தால, ரியா அந்த இடத்துல யார் கூட பழகிட்டு இருந்தா, உனக்கு ஏதாவது தெரியுமா, ரியாக்கு தெரிஞ்சவங்க அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாரு. நிறைய பொண்ணுங்க தெரியாது தெரியாதுன்ற போது இவர் என்ன பண்ணுவார்னா, ரியா இறந்து போனாங்கல்ல அதே மாதிரி சாவடிச்சிடலான்ற மாதிரி சாவடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆக்சுவலா இவர் 4ஆவதா ரம்யான்னு ஒரு பொண்ணை சாவடிச்சார்ல, அந்த ரம்யா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி வினய்னு தான் ஒருத்தன் இருக்கான். ஏன்னா வினயும் ரியாவும் பழகிட்டு இருந்தாங்க. இவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா, இந்த வேலைலாம் இதுக்கப்புறம் நான் பார்க்க மாட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என் அப்பா கிட்ட முறைப்படி பேசுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா, அதனால அவன் தான் பண்ணதா குடிபோதையில என்கிட்ட உளறி இருக்கான்ற மாதிரி ரம்யான்ற கடைசியா இறந்து போன பொண்ணு சொல்லியிருப்பா. அவ சொன்னதுக்கு அப்புறம் விட்டுருங்கன்னு கேட்பா. ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனால பின்ன நம்மளை பத்தி சொல்லிட்டானா என்ன பண்றது, இவ கதையும் முடிச்சிடலான்ற மாதிரி இந்த தேவன்ற அப்பா முடிச்சிருப்பாரு. சோ இதெல்லாம் தேவ் எதுக்காக பண்ணிருக்காருன்னா, வினய்ன்ற அவன் யாருன்றது, அதாவது பொண்ணு கூட பழகுனது யாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருப்பாரு. ஏன்னா வந்து அந்த நெட்வொர்க்ல எத்தனை பேர் இருக்காங்கன்றதெல்லாம் அப்பாக்கு தெரியாது. அந்த நெட்வொர்க்ல இருக்கவன் தான் இதை பண்றானா இல்ல வேற யாராவது பண்றாங்களா, பொண்ணை சாவடிச்சது யாருன்றதை கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும்ன்றதுதான் அப்பாவோட எண்ணமா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயம் பண்ணிருப்பாரு. வினய்னு கண்டுபிடிச்சு போட்டு தள்ளலாம் நினைக்கிறதுக்குள்ள அவன் வந்து திடீர்னு காணாம போயிருக்கான். எப்படின்னு பார்த்தா ஏற்கனவே விவேக் இருக்கார்ல, அந்த வினயை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த வினய் கஸ்டடியில தான் இருக்கான். அவன் பண்ண தப்புக்கான தண்டனை நிச்சயமா அவனுக்கு கிடைக்கும். அதே சமயம் அவனை கண்டுபிடிக்கிற நீங்க ஒரு 4 தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கான தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. சோ தேவ் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணாருன்றது தெரிய வருது. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.